அதுக்கப்புறம் தலைவலிக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் பழக்கமே ஆயிடும். இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களே வேற வேலை தேடிக்கோங்க. கிரீடத்தை கொடுங்க அண்ணே. ஆஹா, ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குதே. அந்த ஆளை விட உங்களுக்கு தானே இது பொருத்தமா இருக்குது. இதை விட இந்த Dress இன்னொருத்தருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். இவன் அப்பனுக்கு. எப்படிங்க இப்படிலாம்? சரி, நீங்க வரும்போது நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தேன்ல, அதே மாதிரி அங்க வளைஞ்சி நெளிஞ்சி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்கரேஜ் பண்ணோம். ஓகே, புரியுதா? வரேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என் முகம் தெரியாது. ஊரை சுத்தி நிறைய கடன்காரங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இதையே கண்டினியூ பண்ணலாம். நானே இதை போட்டுக்கிட்டு 4 பேர்கிட்ட கடன் வாங்கலாம்னு இருக்கேன். பேசாம போட. இதுக்குள்ள ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்குமே. சாதாரணமா வேர்த்தா கூட பரவாயில்ல, எங்கெங்கயோ வேர்க்குதுடா. கல்யாணம் தான் கட்டிக்குன்னு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, இல்ல வரது தாய்க்குள்ளோ பாட்ட பார்த்து அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே. அந்த எலும்பை குடிக்கிறானா இல்லையானே தெரியல. ஏடா குடும்பம் கண்ட இடத்துல எல்லாம் இருக்குது. சொரிஞ்சு விடுறதுக்கு இதுக்குள்ள இன்னொரு ஆளை உடனே போல இருக்கு. ஹலோ வெள்ளக்காரி. ஹே, இந்த பொம்மையை பாத்தியா? கொஞ்சம் இல்லடா பண்ணி. வாவ். ஐயோ, நல்ல வேளை கொஞ்சம் மேல அடிச்சா. இந்த வேஷத்துல இருந்தாலும் அடிப்பான் போல இருக்கே. முடியல. டேய், இங்க வாடா. அரைகுறையா வெந்தவன் ஆளை தள்ளிட்டு போறான் பாத்தியா? பார்த்தேன். கூட இருக்கிற அந்த ஐஸ்வர்யா ராய் யாரா? அவ யாரா இருந்தாலும் கண்ணு நொல்லதான். இல்லன்னா இவனை செலக்ட் பண்ணுவாளா? உள்ளவா. Thank you. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்கடா. கண்ணு தான் நொல்லன்னு சொன்ன, வாய் நல்லாதான் இருக்கும். காலையில கரண்ட் பில் கட்டுறதுக்கு இவங்கிட்ட காசை கொடுத்து அனுப்புனேன். கட்டல என்ன வீட்டுல ஃபியூஸ புடிங்கிறவங்கன்னு வேற சொன்னேன். கண்டவன் கையில காலெல்லாம் விழுந்து முள்ள மாதிரி தனம் பண்ணி தகுதி தத்தம் பண்ணி 1000 ரூபாய் கடனை வாங்கி வீட்டை கொடுத்தா இவன் அதை எடுத்துக்கிட்டு இவ்வளவு கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல அல்வா கொடுக்க வந்திருக்கான். முதல்ல ஹெல்மெட்டை போட்டுட்டு போ, ஒன்ன புடிங்கிற போறான். அது எனக்கு தெரியுதா? 2 pizza please. ஏயா இப்படி கேட்காம கொள்ளாம கண்ணாடி வேற முன்னாடி வைக்கிறீங்க? இல்ல போதும், நத்திங். நம்மளை பத்தி நீ வீட்ல சொல்லிட்டியா? அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ரொம்ப பிஸி இல்ல. நீ உன் வீட்ல சொல்லிட்டியா? எங்க அண்ணா ரொம்ப பிஸி, அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ். இப்ப கூட பிசினஸ் விஷயமா தான் ஐ திங்க் சான் பிரான்சிஸ்கோ போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் பிலாடெல்பியா போயிரு. என்னது? ஷாப்பிங் பண்ணலாம்னு இருந்தேன். 2-3 சீரீஸும் அப்புறம் ஜீன்ஸ் டாப். மறந்துடாத, இன்னைக்கு உன்னோட ட்ரீட் இருக்கு. அதெல்லாம் மறப்பனா டியர். எங்க அண்ணன் ஸ்டேட்ஸ்ல இருந்து அனுப்புற டாலர்ஸ் எல்லாம் நான் உனக்காகத்தானே இன்வெஸ்ட் பண்ண போறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பே கிடையாது தம்பி. ஆனா அது காசு நம்ம சொந்த காசா இருக்கணும். நீங்க வேலை செய்யறவன் தானே, அப்புறம் எதுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம்? தலையில பொம்மைய மாட்டிக்கிட்டு ஆளு வேணா மறையலாம், உண்மை மறைஞ்சிடாது. டோன்ட் டிஸ்டர்ப் us. நாங்க பர்சனலா பேசிட்டு இருக்கோம்ல. ஹே, பாவம் விடு. Give him something. காசு வாங்குறதுக்கு என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியதா இருக்கு. இங்க அவன் அடுத்தவன் பணத்தை எடுத்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். லுக் டார்லிங், நான் இவனுக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கறேன் பாரு. Oh, so cute. 10 ரூபாய்க்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடறதுக்கு வந்துட்டு டிப்ஸ் 100 ரூபாய் எனக்கே தெரியா? மீதி 900 ரூபாயை இவன் கொடுத்துட்டானா பிரச்சனையே இருக்காது. இந்த கரன்சில எனக்கு மகாத்மா காந்தி முகமா தெரியுது, எனக்கு கடன் கொடுத்தவங்க முகம்தான் தெரியுது. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு எதிர்வினையான செயல், அதோட சமமான செயலும் இருக்கும். தண்ணியோட கணம் அதிகமா இருந்தா லேசான பொருள் மேல மிதக்கும். அது மட்டும் இல்ல, தண்ணியை விட வெயிட்டான பொருள் தண்ணி கடியில மூழ்கிடும். இத பத்தி நாம அடுத்து வரப்போற பேராகிராஃப்ல இன்னும் விரிவா படிக்க போறோம். என்னென்ன பாக்குற? நல்லா புரிஞ்சுதா இல்லையா? எத்தனை தடவை இதையே சொல்லி கொடுக்கறது? எம்மாடி, நம்ம பேசாம பிசிக்ஸ் படிக்கலாமே. இந்த கெமிஸ்ட்ரி சுத்த போர். அப்ப கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாமா? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். வெளிச்சம் இல்லைன்னா என் மண்டையில பிசிக்ஸ் சுத்தமா ஏறாது. வெளிச்சம் இல்லாம படிக்க கூடாதுங்கிறது என்னோட பிரின்சிபல். முதல்ல படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வேணும். நான் படிக்கிறது உன் தலையிலேயே ஏத்திக்காத. இப்படி டெய்லி படிக்க சொன்னா வேற என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். யார் வராங்கன்னு பாரு. உசுரே போகுது தான. வெளிச்சத்தோட போனவன் வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் வரானா? என்ன 2 பேரும் இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? இந்த பவர் கட் பெரிய பிரச்சனைப்பா. அண்ணா, இந்த பிலாடெல்பியால பவர் கட் இருக்கா? அது பிலாடெல்பியா இல்லம்மா, பிலடெல்பியா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டினா வீட்ல வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இருக்கும் போது புக்க படிச்சா இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சிருக்கும். ஹே, நீ எப்படா வந்த? நான் இப்பதான் பிலடெல்பியால இருந்து பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. என்னடா அது எவ்வளவு இழைச்சு போயிட்ட?
டேய் சச்சி, பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கே, நம்ம வீட்ல மட்டும் ஏன் கரண்ட் இல்ல? இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட இதான் பெரிய தொல்லை. ஒரு 2 மாசம் பணத்தை கட்டலன்னா இப்படியா ஃபியூஸ் புடுங்கிறது? ஏய் சார் இருங்க, காலையிலேயே இவர்கிட்ட பணத்தை தரும்போது அதை கட்டலன்னா ஃபியூஸ் புடுங்கிடுவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னல, இப்போ இன்னொன்னு சொல்றேன். வீட்லயே சமைக்க முடியல கண்ணா, வெளியில ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு இருக்கோம். எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும்னு உள்ள வந்து என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? என்ன சத்தம்ங்க? இல்லம்மா, தம்பி வீட்ல தான் சாப்பிடணும்னு அடிச்சு சொல்றான். அண்ணா இந்த அடிக்கு பேர் தான் இருட்டடியா? இல்லம்மா, இது பெரு தர்மடி. உன் பசி திந்துடுச்சா? நீ 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தான் கண்ணை மூடிக்கிட்டு உன்னை கண்ணா பின்னான்னு அடிச்சேன். 1, நாளைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு வீட்டுல லைட் எரியணும். 2, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அவளை கவர் பண்றதுக்கு நீயே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு காசு கொண்டு போகணும். ஞாபகம் இருக்கும்ல? மெத்துவாடா இப்படி மெயின்டைன் பண்ணிக்க. தம்பி கொஞ்சம் கை கால் பிடிச்சு விடுமா. தாராவை அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண பையன் எவ்வளவு ஒரு நல்ல வரன் தெரியுமா? அவனும் அவனோட அப்பா அம்மாவும் அன்னைக்கு வந்து தாராவை பார்த்து சந்தோஷமா எல்லா முடிவும் எடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் என்னையும் அவளையும் கூட்டிட்டு போக விசாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருந்தான். கடைசியில என்னாச்சு? எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவன் கல்யாணமும் நடக்கல, நாங்களும் போக முடியல. அதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கம்யூனிட்டில அது தெரியாம யார் இருக்கா? பேரும் புகழும் வசதியோடவும் இருந்த என் குடும்பம் ஒரே நல்ல சுக்குநூறா போனது அன்னைக்கு தானே. அன்னிலிருந்து அந்த கெட்ட பேரை சுமந்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு ஷிப்ல தான் வேலை. அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டா எங்க ஆசை நிறைவேறிடும்னு நினைச்சோம். ஆனா அந்த ஆளுக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல. கள்ள குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு 38 வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரீட்டாவோட ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆஃபரோட வந்தாரு. அப்பவும் நினைச்சேன் எங்க ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு. அந்த ப்ராமிஸ் லேண்டோட மண்ணை மிதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பட் ஹி வாஸ் எ சீட். போனவன் திரும்ப வரவே இல்லை. அங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னைக்காவது அந்த லேண்ட்ல நான் காலை மிதிச்சா அவனை கண்டுபிடிச்சு 4 சாத்து சாத்தணும். இப்போ அவ மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். 3 பொண்ணுங்க இருந்தும் நான் சாதிக்க முடியாதத என் பேத்தியை வச்சு நான் சாதிக்கணும். இவளை ப்ரப்போஸ் பண்ண வரவங்க யாரா இருந்தாலும் எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தாதான் நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம். இது எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனும் எழுதியிருக்கான். நாங்க இஸ்ரேலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசி முடிவு பண்ணிடலாம்னு நினைச்சோம். அவன் புத்திசாலிங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். போய் 3-4 வருஷம் தானே ஆகுது. அதுக்குள்ள பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான். அவன் நல்ல வேலையில இருக்கான். நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு ஒரு 5-6 மாசத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு அவன் வருவான். அப்போ நீங்களும் வந்துருங்க, அங்க வச்சே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓ சந்தோஷம் சந்தோஷம். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தோஷத்துல எங்க 2 பேருக்கும் கோரிய பிச்சுக்கிட்டு வாரத்துல பறந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். காஃபியை குடிங்க குடிங்க. அது சரி, ஜெனிக்கு எங்க பையனை பிடிக்குமான்னு தெரியலையே, அவ எதுவும் சொல்லலையே. என்ன சொல்றது, அவளுக்கு பிடிக்குங்க. இல்லனாலும் உங்க பையனோட ஒரு நல்ல பையன் நம்ம கம்யூனிட்டில வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க? அவ இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிட்டா. அந்த கிழவனும் கிழவியும் ஒரு சாக்குல என்ன போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. ஏண்டி நீ என்ன மளிகை சாமானா சாக்குல கட்டி தூக்கிட்டு போறதுக்கு? மரியாதையா உன்னை பொண்ணு கேட்டு தானே வந்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பண்ற? ஓ, பொண்ணு பார்க்க வராங்களாம். பேரு இஷாக். இஷாக் இல்ல, பிசாசு. வேற யாருமே கிடைக்கலையா? ஐ ஹேட் ஹிம். எனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே ஆகாது. இல்ல, நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையேந்துட்டு இருந்து வந்தானே அந்த பையன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டானா? சரி, எப்படியோ பணக்காரன் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அவன் கட்டிக்க வேற ஆளை பார்க்கட்டும். ஓ பாவண்டா சாமி, அந்த பையனுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சு அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகி ஒரு பொண்ணோட கடவுளை வெண்டிக்கிறேன். மூஞ்சில ஊத்திடுவேன். அப்பா, அந்த பையன் இவளை கட்டிக்கிட்டானா அவனுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இவ வீட்டுல அந்த கிழவன் ஒருத்தன் இருக்கானே, இவளோட தாத்தா. அடுத்தது, பொய் கணக்கு எழுதி எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கிறாளே அந்த கிழவனோட பேத்தி, அதாவது இந்த வாயாடி. எங்க பேர் கண்ணு இருக்கிறப்ப உனக்கு அருமை தெரியாது. நான் போயிட்டேன்னா உனக்கு பணம் கொடுக்க வேற ஜெனிஃபர் இல்ல. நீ இல்லன்னு நான் சில்லறைக்கு சிங்கி அடிப்பேன்னு நினைக்காத. மாடர்னா இன்டர்நெட்ல கடன் வாங்கிடுவேன். அவ்வளவு பெரிய வலையில எனக்கு ஒரு மீன் சிக்காதா? இருந்தாலும் ஒரு வேலை செய். நாளைக்கே கல்யாணம் நீ வெளிநாடு போயிடுவ. அப்ப நீ ருபீஸ்ல கடன் தர வேண்டாம். அங்க சில்லறை அமைஞ்சிற டாலர்ஸ் மட்டும் இங்க என் கணக்குக்கு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடே போதும். நமக்குள்ள தொடர்பு விட்டு போயிடக்கூடாதுல்ல. அந்த பணத்தை வாங்கி தான் இங்க ஃபுல்லா சுண்ணாம்பு அடிக்கணும். இவ கொடுக்கற காசுக்கு வெத்தலைக்கு போட கூட சுண்ணாம்பு கிடைக்காது. இங்க பாரு, அதானே எங்க ஊத்திருவியோன்னு பார்த்தோம். என் மேல ஊத்தலையா? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிக்க போறீங்க. அட்லீஸ்ட் குடிச்ச கிளாஸ கழுவி வச்சுட்டு போடி. ஒரு பொண்ணு குடிச்ச கிளாஸ கழுவி வச்சா மானம் ஒண்ணும் போயிடாது.
அவன் நம்ம கிட்ட விளையாட்டா பேசிட்டு போனாலும் உள்ள ரொம்ப வருத்தத்துல இருக்கா பாவம். காலையில ரூம் எடுக்கும்போது ரெஜிஸ்டரை உங்க பேர்ல மாத்தி எழுதலான்னு கூட நான் நினைச்சேன். அந்த நேரத்துல அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ இவங்க மேடம் ஆரியாதேவி தானேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்க முக்கியமா சொல்லிடுங்க, நாம இங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. தேவையில்லாத ஃபோன் கால்ஸும் விசிட்டர்ஸும் எதுவும் வேண்டாம். பூஜா எங்க? பூஜா, அம்மா, ஷீ இஸ் வெரி நாட்டி. நாம இங்க டூர் ஒண்ணு வரல, அதை மறந்துடாத என்ன? ஐம் சாரிம்மா. இட்ஸ் ஓகே, கம். இந்தம்மா கொஞ்சம் நில்லு. இந்த ஹோட்டல்ல எல்லாம் இப்படித்தானா? சாரி, நான் தெரியாம. என்ன தெரியாம? இந்த ஹோட்டல் மேனேஜரை கொஞ்சம் நான் பார்க்கணும். இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு டிசிப்ளின் மேனேஜ் எல்லாம் தெரியுமான்னு நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அவ ஏதோ தெரியாம விளையாடிட்டா, விட்டுருங்க என்ன? இதெல்லாம் அப்படி விட்டுறக்கூடாது. இப்ப ட்ரெஸ் எடுத்து போட்டா இப்படி பண்ணா இங்க இருக்கிற பெட்டிக்கும் திங்ஸுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு? காஸ்ட்லியான பல பொருட்கள் உள்ள இருக்குல்ல. சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, தெரியாம நடந்துருச்சு, சாரி. சாரி சொன்னா ஆயிடுச்சா? வழக்கமா ரூம் கிளீன் பண்ண வரும்போது சூப்பர்வைசர் இருப்பாங்களே, அவங்க எங்க? சார், அவருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். போட்டோம், எனக்கு என்ன? அவங்க கிட்ட சொல்லிதான். அங்கிள், வேணா விடுங்க. அவ தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றால. டோன்ட் ஹராஸ் சார். இட்ஸ் ஓகே. உன்னோட பேர் என்ன? ஜெனிஃபர். நைஸ் நேம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே, நீ போமா. மொக்க இப்படி ஒரு மொக்க நான் வாழ்க்கையில வாங்கினதே இல்ல. உன்னோட கொழுப்புக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அப்போது அடங்குவ. அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல. 9th ஃப்ளோர்ல இருந்து குதிச்சிடலாமான்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் குதிக்கிறதுக்கு தோணுச்சுன்னா உன் பர்ஸ் என்கிட்ட கொடுத்துரு குதி. உன்ன மாதிரி இன்னொருத்தி கிடைக்கிற வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. போடா, பெரிய காமெடி. ஆனா அவங்க கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தாங்க. உனக்கு அவங்கள தெரியும். உங்க அப்பா கூட பழைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஹிந்தியில பாடின ஆரியதேவி. அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க. அப்புறம் மேனேஜர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவங்க எதுக்காக ஹோட்டலுக்கு வந்து தங்குறாங்க தெரியல, நான் எதுவும் கேட்டுக்கல. கேட்கவும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. பேசி பழகுற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ டீசென்ட் இல்லை, புரியுதா? அம்மா அம்மா அம்மா, ச்சே, அம்மா எங்க போனாங்க? அம்மா, அந்த ஆரியா தேவி இங்க வந்திருந்தாங்களா? ஹிந்தி பாட்டுலாம் பாடுவாங்களே. ச்சே, அந்த நேரம் பார்த்து நான் வீட்டுல இல்லாம போயிட்டேனே. அவங்ககிட்ட என்ன பத்தி சொல்லியிருப்பேன். அம்மா, கதவை தரமா. இந்த வரேன்டா. நான் இந்த சாரியை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? அவங்க கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கூட பந்தா இல்லாதவங்கடா. 15,000 ரூபாய் பணம் கூட கொடுத்தாங்க. 15,000? இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? அந்த பணம் எங்க? பீரோல வச்சு பூட்டிட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அங்க கடன் இருக்கு, இங்க கடன் இருக்கு, அங்க செலவு இருக்கு, இங்க செலவு இருக்குன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி செலவு பண்ணிடுவான். அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்தா ஒரு கீபோர்டு வாங்கிடுவேன். கீபோர்டு வாங்க வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க வேண்டாம். இந்த வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஜூஸ் அடிச்சு குடிக்க ஒரு மிக்ஸி இருக்கா? இன்னும் எவ்வளவு குறை இருக்கு. இந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் ஆளுங்கிட்ட கொடுத்தா எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ மட்டும் சச்சி பைய அடைச்சிருவான். முதல்ல இருக்கிற கடனை அடைக்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜும் மிக்ஸியும் மட்டும் போதுமா? ஏசி வேண்டாமா? இன்னும் என்னெல்லாம் வேணும்? வேணா பேங்க்ல லோன் போட்டு உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தட்டுமா? குடும்ப பொறுப்பே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அம்மா, கொஞ்சம் கூட வெக்க இல்லாம அவங்க கொடுத்த காசை வாங்கிட்டு இழிச்சு நிக்கிறீங்க. போடா இங்க இருந்து. நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆர்யா தேவி தான் கொடுத்தாங்க. ஆயா தேவி, இந்த ஆரிய தேவி யாருங்கிறத நீங்க மறந்துருக்கலாம், நான் இன்னும் மறக்கல. என்னடா
ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் நம்புறது இல்லப்பா. அவங்க பாவம்டா.